சில பாவங்கள், அந்த பாவங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய விசாரணை எல்லாம் நாளைக்கு மறுமையில் நடைபெறாது. அவர்கள் கபரில் இருந்து எழுப்பப்படும் பொழுதே அல்லாஹ் அவர்களை தண்டனை கொடுத்து எழுப்புவான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஅகுலூன ரிபா, யார் வட்டியை சாப்பிடுவார்களோ, யார் வட்டி தொழில் செய்வார்களோ, யார் பேங்கிலே தனது காசை போட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டியின் மூலியமாக எவன் தனது வயிறை நிரப்புவானோ, அல்லது ஏழைகள் கடன் என்று கேட்க வரும் பொழுது காபிர்களிடத்தில் நீ கடன் கேட்டால் அவன் 10% வட்டி கேட்பான். முஸ்லீமாக நான் இருப்பதினால், நீ பழக்கத்திற்குரியவனாக இருப்பதினால் உன்னிடத்தில் 5 பைசா நான் வட்டி கேட்கிறேன் என்பதாக எந்த சூழலில் எல்லாம் யார் யார் வட்டியை புசிப்பார்களோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதி, நாளைக்கு கபரில் இருந்து அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள். இப்படித்தான் எழுப்பப்படுவார்கள். எப்படி எழுப்பப்படுவார்கள்? யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், ஷைத்தான் அவனை பிடித்தவனை போன்று ஷைத்தான் அவனை தீண்டியவனாக எழுப்பப்படுவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஷைத்தான் தீண்டப்பட்ட நிலையில் எழுப்பப்படுவான் என்ற இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுத்தார். அவன் கபரில் இருந்து எழுப்பும் பொழுதே அவன் பைத்தியக்காரனாய், தனது உடலை கிழித்தவனாய், அவனுடைய அங்கங்களை கிழித்தவனாய், எப்படி ஒரு பைத்தியம் இந்த பூமி பந்து நடந்து செல்லுமோ அதுபோல நாளைக்கு கியாமத்தினுடைய நாளில், மஹ்ஷரினுடைய நாளில் யார் வட்டியை புசிப்பார்களோ அவர்கள் அனைவரும் பைத்தியமாக எழுப்பப்படுவார்கள்.